ஒருத்தர் விபத்தில் வந்து காலமாயிடுறாரு. அந்த விபத்துக்குரிய வழக்கு வந்து நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. பல வருஷங்கள் ஆகுது, அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டு செட்டில் பண்ணலை. கடைசியாக என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு 10-15 வருடம் கழித்து அந்த கேஸ் கட்டே காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல். சரி, அப்படிப்பட்ட வீடு வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய ரிலேட்டிவோடைய ஒரு வீடு. ஸோ அந்த வீட்டு அமைப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன், நேயர்கள் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிடுங்க. அந்த விபத்தில் காலமானவர் வந்து ஒரு யங்கேஜ், அவர் வந்து திருமணம் ஆகலை. அந்த டூ வீலரில் போகும்போது இரவு நேரத்தில் ஏதோ ஒரு விபத்தில் வந்து விபத்தில் வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ அந்த வீட்டு அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு தெற்கு பார்த்த வீடு, தென்மேற்கில் வந்து ஓப்பனு, வடகிழக்கில் வந்து வீட்டுக்குள்ளே டாய்லெட்டும், வீட்டுக்கு வெளியில் வந்து மாடிப்படி. ஸோ அந்த வீட்டோடைய அமைப்பு தான். அந்த வீட்டில் பேரண்ட்ஸ் இருந்துக்கிட்டு இனி வரைக்கும் அந்த வீட்டில் தான் இருக்காங்க. அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த வழக்கு வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக நடத்துகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கணிசமான லட்சங்கள் வரும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை வந்து இவங்க கையிலேருந்து ரூபாலாம் போட்டு அந்த வழக்கை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. 10-15 வருடம் ஆகுது. இனி வரைக்கும் அந்த அமௌண்ட் அவங்களுக்கு செட்டில் ஆகலை. ஸோ இப்போ போய் அவங்க எங்கள் ஊரில் ஆரம்பித்த அந்த கேஸ் வந்து இப்போ சென்னை வரைக்கும் வந்திருக்கு. ஸோ சென்னையில் வந்து இப்போ அந்த வழக்கை வந்து தொடர்ந்து அவங்க நடத்துகிறாங்க. ஃபைனலாக என்ன தகவல் அப்படின்னா, அவங்க மகன் இறந்து போன அந்த கேஸ் ஃபைலே இல்லை, அந்த கட்டே இல்லை, ஸோ மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கடைசியாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நாம் கவனிக்கத்தக்க விஷயம் என்னென்னா, நாம் இந்த இடத்துல நீதிமன்றத்தையோ இல்லை வந்து அந்த நீதித்துறையோ நம்ம குறை சொல்லலை. ஒரு வீடு தவறாகும் பட்சத்தில் வடகிழக்கில் வீட்டுக்குள்ளே கழிவறை, டாய்லெட்டு, வீட்டுக்கு வெளியில் மாடிப்படி, தென்மேற்கில் ஹால் உள்ள வீடுகளில் அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு எந்த வகையிலையுமே அது நல்லது பண்ணாத, கெடுதல் பண்ணக்கூடிய பல விதவிதமாக நம்ம டிசைனாக வந்து ஒருத்தரை கொடுமைப்படுத்தும், பழித்திருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது ஒரு 10-15 வருடத்துக்கு 10-15 வருடமாக அவங்கள ஒரு நல்ல ஒரு நிலைக்கே கொண்டு வராமல் அந்த வீடு இனி வரைக்கும் அவங்கள கஷ்டப்படுத்திகிட்டு இருக்குது. இதுதான் நம்ம இந்த இடத்துல சொல்லக்கூடிய தகவல். ஒரு தவறான வீடு எந்த அளவுக்கு வேலை பார்க்குதுன்றதை நான் இதன் மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நம்ம இன்னும் நிறைய கேசஸ் பார்த்துருக்கோம். இதில் இந்த மாதிரி செட்டில் ஆகாத கேசஸ் வந்து நீண்ட காலம் இழுபறியில் இருக்கக்கூடிய கேசஸ் உள்ள வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா, பொதுவாக வடகிழக்கில் வந்து வீட்டுக்குள்ளே டாய்லெட்டு, வீட்டுக்கு வெளியில் மாடிப்படி, வீட்டுக்குள்ளே வந்து சமையலறை, வீட்டுக்கு வெளியில் ஓவர் ஹெட் டேங்க்கு, இந்த மாதிரி உள்ள வீடுகளில் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கமெண்டில் எழுதுங்க. அதே போல் இந்த மாதிரி உங்களுக்கு யூனிக்கான ஏதாவது கேள்விகள் இருக்குதுனாலும் கமெண்டில் எழுதுங்க. அடுத்தடுத்த வீடியோ செய்கிறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.